லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் லீக்கேஜ். பம்ப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரேக் வந்து டவுன் ஆகி இந்த மாதிரி லீக்கேஜ் ஆரம்பிச்சிச்சு. பிரேக் வந்து பிடிக்காது. இதனால் என்ன ஆகும், இந்த ரூட்டில் வரும்போது திடீர்னு வந்து பிரேக் வந்து டவுன் ஆயிடுச்சு. அதுக்காக டிரைவருங்க என்ன பண்ணோன்னா வந்து செமருக்கு நடுவில் வந்து நின்றுட்டோன்னா பிரேக் எப்படி லாக் பண்ணுற சிஸ்டம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பைப்பு எது நோக்கி வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். இந்த பைப்பா இல்லை இந்த பைப்பானு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். வந்து ஃபஸ்ட்டு எந்த பைப்பு வழியாக லீக் ஆகுதோ அந்த பைப் வந்து நீங்கள் லாக் பண்ணிடணும். இந்த பஞ்ச் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். லாக் பண்ணிவிட்டு அப்படி மடித்து விட்டிங்கன்னா பிளாக் ஆகிரும். இது எந்த வீலுக்கு போதோ அந்த வீல் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஒர்க் ஆகலாட்டினா நீங்கள் வந்து தாராளமாக வந்து மெக்கானிக் செட்டுக்கோ இல்லை உங்கள் வேலைக்கு தற்செயலாக நீங்கள் கண்டிப்பாக வந்து வண்டி எடுத்துன்னு போகலாம். அந்த அளவுக்கு ரெடி ஆகிரும். ஆனால் ஒன்று, இந்த பிரேக் ஆயில் வந்து ஃபுல் ட்ரை ஆகிடக்கூடாது. அந்த ட்ரை ஆகுதுன்னா 2 ஸ்டெப் வந்து கடைப்பிடிக்கலாம். ஒன்று, நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிடணும். இல்லாட்டினா பெடலில் வந்து இந்த சுவிட்சில் வந்து கல் வச்சிடணும். கல் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ஆயில் வெளியே வரதே ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ ஸ்டெப் எடுத்துக்கலாம். வந்து இந்த பைப்பு தான் வந்து இது பஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணோன்னா வந்து ஆயில் வெளியே வருது. இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா வந்து லாக் பண்ணிடணும். பெடலில் வந்து கல்லோ இல்லை ஏதாச்சும் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாக் ஆகிரும். இது இப்போ வச்சாச்சு, அதனால் வந்து லீக்கேஜ் ஆகாது. பார்த்தீங்கன்னா இப்போ லீக்கேஜ் அரெஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து அந்த பைப் லாக் பண்ணுறது வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சப்போஸ் ஃபுல் ட்ரை ஆகிடுச்சுன்னா ஏர் வாங்கிடும். ஏர் வாங்கிடுச்சுன்னா பிரேக் வந்து நம்ம 4 வீலும் ஏர் எடுக்கிற மாதிரி வந்துடும். 3 வீலு, ஒரு வீல் லாக் பண்ணியாச்சு, அது தேவையில்லை. 3 வீல் வந்து ஏர் எடுக்கிற மாதிரி வந்துடும். கல் வச்சுட்டோன்னா ஆயில் வெளியே வராது. இல்லை ஆயில் குறையாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஆயில் பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்கோட மூடி இங்கே வரும், அதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து கட்டிங் லேயர் வச்சு வந்து கட் பண்ண போகிறோம். எங்கே வேணாலும் கட் பண்ணலாம், உங்கள் வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து லீக்கேஜ் ஆகிற ஓஸு, இது கட் பண்ணிடணும். இதுக்கு எப்படின்னா இது இந்த பக்கம் காமிக்கிற மாதிரி கட்டிங் லேயர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண ஓஸை அப்படியே திருப்பிட்டு நம்ம கல்லோ இல்லை ஏதாச்சுன்னா வச்சு கட்டிங் லேயர் வச்சு இல்லை மடிக்க கூட விடலாம். 3 மடிப்பு மடிச்சிங்கன்னா லீக்கேஜ் அரெஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி மடிச்சு விட்டிங்கன்னா அது போகிற லைன் வந்து பிளாக் ஆயிரும். இப்போ லீக் ஆகாத அளவுக்கு மடிக்கணும். இது சப்போஸ் பைப் மாற்றுறதா இருந்தால் நீங்கள் வந்து எப்போ வந்து ஸ்பானர் போட ட்ரை பண்ணாதீங்க. ஸ்பானர் போட்டிங்கன்னா வந்து ஸ்லிப்பு தான் ஆகும். ஏன்னா ஒரு டைட் வந்து வெளியில் வந்துடும். ஸ்பானர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எவ்வளோ பண்ண ஒரு வழியாக ஸ்லிப்பு தான் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நடுவில் வந்து கட் பண்ணிடணும். கட்டிங் லேயர் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த தாராளமாக பார்த்தீங்கன்னா வந்து கோஸு கழுத்துறதுக்கு உண்டான ஈஸியாக போயிடும். வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும். ரிங் வச்சு தாராளமாக கழட்டலாம், வசதி வந்துடும். எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது ரிங்கு கூட ரொம்ப டைட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதே நீங்கள் ஸ்பானர் போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கழட்டி இருக்க முடியாது. இதோட இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த பக்கம் எட்ஜில் போய் கட் பண்ணிவிட்டு பிட்டு போட்டு கூட கழட்டலாம். சப்போஸ் இந்த பக்கம் ஏதோ வேறு ஏதாச்சும் வருதுன்னா பிட்டு போட்டு கூட கழட்டிக்கலாம். பைப்பு மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆன பைப்பு மாற்றிடுவோம். பைப் வந்து உள்ளே நுழைச்சி பெண்டு பண்ணும்போது யூசேஃப் வர மாதிரி தான் பெண்டு பண்ணோம். பார்த்தீங்கன்னா யூசேஃப் ஃபுல்லாக டர்ன் பண்ணிங்கன்னா வந்து பஞ்சிங் ஆயிடும், ஆயில் ரொட்டேஷன் ஆகாது.
ஒரு வழியாக வந்து பைப்பு மாட்டியாச்சு, டைட் பண்ணுறோம். ஸ்பானர் வச்சு தான் டைட் பண்ண முடியும். ஃபுல் டைட் வந்து நறுக்குன்னு பண்ண வேண்டியதான். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஏர் எடுத்துடணும். அப்புறம் தான் இது போகிற வழி எல்லாமே 4 வீலும் ஏர் எடுத்துட வேண்டியதான். இப்போ பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. திடீர்னு லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. திருச்சியிலேருந்து நம்ம சென்னைக்கு வந்து லோடிங்காக வந்தது. திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து நம்மள்கிட்ட வந்தது. இந்த பதிவு போட்ட காரணம், இந்த லாங்கில் சப்போஸ் நீங்கள் வந்து பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அந்த தகவல் சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பதிவு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவு வந்து டிரைவருங்களுக்கு வந்து சேர்த்து விடுங்க. ஏன்னா மெக்கானிக் இல்லாத இடத்துல நம்ம அந்த நேரத்துக்கு வந்து இருட்டுலையோ காட்டுலையோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவசரப்படுறவோட வந்து சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு இந்த டெக்னிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். மேற்கொண்டு நீங்கள் உங்கள் மெக்கானிக்கை வந்து பார்த்துக்கலாம். வந்து இப்போ நான் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இன்னும் தெளிவாக வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். முக்கியமாக வந்து ஏன்னா வந்து இது பிரேக் டவுனுக்காக வந்தது. இப்போ பல பதிவு போடல, இல்லை வீடியோ கூட வந்து லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு இப்போ வந்து பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது பார்த்தா தான் உங்களுக்கு முழுசாக வந்து புரியும். அதுக்கு சிம்பிளான மெத்தடு கூட உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிய வைக்கணுமோ வந்து அந்த அளவுக்கு வந்து சிம்பிளான மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான டூல்ஸ் என்னதுன்னு சிம்பிளாக தான் வந்து புரிய வைப்பேன். யார் இருந்தாலும் செய்கிற அளவுக்கு தான், ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. உங்களுக்கு வண்டி ஓட்டிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உறுதி சொல்ல முடியும்னா, நீங்கள் ஓட்டுற மாதிரி கூட இருந்துடும். அந்த மாதிரி வந்து பிரேக் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் செய்கிற பொறுத்து தான் இருக்குது. இதோட வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சொல்கிற கமெண்ட்ஸில் தான் நாங்கள் எந்த மாதிரிப்பட்ட வீடியோ போடணுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களால் போட முடியும். வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வரும். ஏர் எடுக்க போகிறோம். ஏர் எடுக்கிற மெத்தடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பம்ப் பண்ணிக்கணும். நல்லா பம்ப் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணோம். பைப்பு லூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் வரும். இப்போ வரல, பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து சொட்டு தான் விட்டு இருக்குது. அந்த மாதிரி ப்ரெஷரில் வரும் ஆயில். திருப்பி டைட் பண்ணோம். அழுத்தி முடிச்சோடனே டைட் பண்ணோன்னா திருப்பி பம்ப் பண்ணோம். பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் லைட்டாக வந்து டைட் ஆகும், ஃபீல் ஆகும். திருப்பி லூஸ் பண்ணோம். ஆயில் வர வரைக்கும் வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதே ப்ராப்பராக வந்து 4-5 வாட்டி பண்ணோம். ஆயில் வந்தோடனே லாக் பண்ணிடுறோம். லூஸ் பண்ணோன்னா ஆயில் வரும். ஆயில் வரலாட்டினாலும் பரவாயில்ல, 4-5 வாட்டி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக ஆயில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியே வந்திருக்கு ஆயில், லோட் ஆயிடுச்சு. லாக் பண்ணி வேண்டியதான். லாக் பண்ணிட்டு தான் பம்ப் பண்ணணும். ஃபுல்லாக மேலே ஏறிக்கு, கடல் கீழே இறங்கல பாருங்கள். கீழே இறங்கிச்சுன்னா ஃபுல்லாக டவுன் ஆகிருக்குன்னு அர்த்தம், ஆயில் உள்ளே போயிருக்குன்னு. இப்போ லூஸ் பண்ணும்போது ஆயில் வெளியே வரும் மாதிரி, அதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. திடீர்னு லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. திருச்சியிலேருந்து நம்ம சென்னைக்கு வந்து லோடிங்காக வந்தது. திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து நம்மள்கிட்ட வந்தது. இந்த பதிவு போட்ட காரணம், இந்த லாங்கில் சப்போஸ் நீங்கள் வந்து பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அந்த தகவல் சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பதிவு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவு வந்து டிரைவருங்களுக்கு வந்து சேர்த்து விடுங்க. ஏன்னா மெக்கானிக் இல்லாத இடத்துல நம்ம அந்த நேரத்துக்கு வந்து இருட்டுலையோ காட்டுலையோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவசரப்படுறவோட வந்து சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு இந்த டெக்னிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். மேற்கொண்டு நீங்கள் உங்கள் மெக்கானிக்கை வந்து பார்த்துக்கலாம். வந்து இப்போ நான் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இன்னும் தெளிவாக வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். முக்கியமாக வந்து ஏன்னா வந்து இது பிரேக் டவுனுக்காக வந்தது. இப்போ பல பதிவு போடல, இல்லை வீடியோ கூட வந்து லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு இப்போ வந்து பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது பார்த்தா தான் உங்களுக்கு முழுசாக வந்து புரியும். அதுக்கு சிம்பிளான மெத்தடு கூட உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிய வைக்கணுமோ வந்து அந்த அளவுக்கு வந்து சிம்பிளான மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான டூல்ஸ் என்னதுன்னு சிம்பிளாக தான் வந்து புரிய வைப்பேன். யார் இருந்தாலும் செய்கிற அளவுக்கு தான், ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. உங்களுக்கு வண்டி ஓட்டிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உறுதி சொல்ல முடியும்னா, நீங்கள் ஓட்டுற மாதிரி கூட இருந்துடும். அந்த மாதிரி வந்து பிரேக் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் செய்கிற பொறுத்து தான் இருக்குது. இதோட வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சொல்கிற கமெண்ட்ஸில் தான் நாங்கள் எந்த மாதிரிப்பட்ட வீடியோ போடணுன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களால் போட முடியும். வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வரும்.